ஒரு மனிதர், ஒரு கணவர் கொஞ்சம் வீட்டுக்கு செலவினங்களுக்கு ஒதுக்குறார், உணவுக்கு ஒதுக்குறார். இதுல மனைவி என்ன செய்யறாண்டா, கொஞ்சம் எடுத்து தர்மம் செய்யறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுக்கும் அதுல கூலி உண்டு, அவர்களுக்கு அதிலே கூலி உண்டு. கணவனுக்கு சில ஹதீஸ்ல இதில் கிடைப்பதை போல அரைவாசி கூலி மனைவிக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பங்காளர்கள் நன்மையில அவங்க எதுவும் உழைக்கல, எதுவும் செய்யல, ஆனா தர்மம் செய்யும் எண்ணத்தில் அதை செஞ்சதுனால இவங்களுக்கு கூலியில் என்ன செய்யும், பங்கு கிடைக்கும். கைர முஃப்ஸிதா, வீணாக்காம அநியாயம் பண்ணாமல் செய்தால். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் ஹாசின் அல் அமீன், அதாவது நம்பிக்கையான அந்த கஜானாவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர், பொருளாதார கஜானாவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர், நம்பிக்கையானவர். அல்லது யுத்தி, அவர் கொடுக்கிறார் எப்படி என்று சொன்னா, அதாவது பையிபத்தன் பிஹா நஃப்ஸுஹு, மனசுல மனமுவந்து சொல்லப்பட்டதை முவஃபரன் பரிபூரணமாக உரிய வேதத்தில் ஒப்படைத்தால் அவரும் முத்தசத்திக், தர்மம் செய்த கூலி கிடைக்கும். நாங்கள் சொல்லலாம், என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட ஒரு பொருளாதாரம் ஒப்படைக்கப்படுகிறது, அவர் அனுப்புறாரு, இந்த நபர் வருவார், இவருக்கு என்ன செய்யுங்க, இதை கொடுத்துருங்கன்றாரு. கொடுத்துருங்கண்டா இவர் மனம் வந்து தாராளமா எடுங்க, இது உங்களோட பங்குதான் என்று சந்தோஷமாக கொடுத்தா நீனும் தர்மம் செய்த கூலி உண்டு. நாங்கள் சொல்லலாம், பெரும்பாலும் ஹாசின் அப்படி இருக்க மாட்டார். லிஸ்ட் வந்த உடனே பார்க்கறது, இதே போல உங்களுக்கு அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துறது. அப்படின்னா என்ன, அவருடைய உள்ளத்துல இவனுக்கு போகுது, இவனுக்கு கிடைக்கணுமா. இது பொதுவா 70% வரும். பணம் கொடுக்கிறது ஒரு வழி தானே, எதை கொடுத்தாலும் மனிதனுக்கு ஒரு வழி, அந்த வழியை ஈமான் தான் என்ன செய்ய, ஒத்தடம் பண்ண வைக்கும். ஆனா தனக்கு வெறுப்பான ஒருவர் வாங்குற டைம்ல இது வரும். இப்படி செய்கின்றவருக்கு அந்த கூலி என்ன இல்ல, நியாயமானவராக அவர் அனுப்பிவிட்டார்னு சொன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா அது என்ன முடிஞ்சுது, அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சது. எனவே எப்பயுமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இது.